காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவதே நமக்கு மகிழ்ச்சி தான். நம்ம சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து நம்முடைய ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து அவர் சந்தோஷத்தோடு நம்ம அவரை ஆராதிக்கிறோம். ஏன்னா நம் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரே தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமென் சொல்லுங்களேன். அவர் வருகிறவர்கள் ஒருபோதும் புறம்பே தள்ளாத ஒரு தெய்வம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம் கீழே விழுகிறவனை தூக்கி எழும்பி நிமிர பண்ணுகிற ஆண்டவராகிய கர்த்தர் தான். இன்னைக்கு அந்த தேவனிடத்தில் தான் நம்ம வந்திருக்கிறோம். அந்த பாக்கியம் நமக்கு உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற எத்தனையோ பேருக்கு இந்த உலகத்துல கிடைக்காத ஒரு பாக்கியம் உங்களுக்கும் எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. 140 கோடி இந்தியா மக்கள் இருக்கிற இந்த தேசத்துல சிலருக்கு ஆண்டவர் இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரா? நீங்களும் நானும் பாக்கியவான்கள். என கர்த்தர் நம்மை தேடி வந்திருக்கிறார். நேற்று உபாசத்துல தான் ஜெபம் பண்ணி வாசித்தோம். ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். நம்ம அவர் தேடி போகல. ஆமென் சொல்லுங்களேன். அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதா வந்து குமாரனை தந்தொருளி இந்த உலகத்துல நமக்கு அன்பு கூர்ந்திருக்கிறார். அந்த தெய்வத்தை போல வேற தெய்வம் இந்த உலகத்துல இல்லைன்னு நம்ம சொல்றோம். அந்த தெய்வம் தான் உயர்ந்த தெய்வம். நம்மை காண்கிற தெய்வன், நம்மை காக்கிறவர், நம்மை வழி நடத்துகிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நமக்காக ஜீவனை கொடுத்த ஒரே தெய்வம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவில 1 அடிகளை ஏற்றுக்கொண்டு கடைசி சொட்டு ரத்தம் சிந்த சிலுவில ஜீவனை கொடுத்து அவர் மரண பரியந்தமும் நமக்காக பரிதவிக்கப்பட்ட அவர் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்த ஒரே தெய்வம் நம் ஆண்டவராகிய இயேசு. அந்த தெய்வத்தை ஆராதிக்கலாம். அந்த மரித்த தேவன் 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். அந்த உயிருள்ள தேவனை தான் நீங்களும் நாங்களும் ஆராதிக்கும் போது நம்ம வாழ்க்கை என்ன காரியங்கள் செத்து இருக்கிறதோ, நம்ம சரீரத்தில் இருக்கிற சுகம் செத்து இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சமாதானம் சந்தோஷம் செத்து இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் எல்லாமே செத்து போன போல தெரியலாம். ஆனா அந்த உயிருள்ள தேவனை நம்ம ஆராதிக்கும் போது அவர் திருமேசையின் முன்பாக வந்து அவருடைய திருவிருந்து நாம் பங்கு கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு ஜீவனையும் பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் மீண்டும் அவர் தர வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஒரு ஆமென் சத்தமா. அல்லேலூயா. அந்த வாரத்துல நம்ம தியானித்தோம். ஆண்டவர் சொன்னார், விசுவாசிக்கிறவனுக்கு சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட தலைப்பில் everything is possibility a person believe. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மார்க் 9:23 வாசித்தோம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஆண்டவர் சொன்ன காரியம் என்னன்னா, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அல்லேலூயா. விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம எதை விசுவாசித்தாலோ அது நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த காரியம் நடக்கும் என்று நம்பி ஆண்டவர்கிட்ட வருவது விசுவாசம் அல்ல. இந்த காரியம் நடக்கவே நடக்காது, இதுக்கான வாய்ப்பே இல்லை, ஆனாலும் நான் ஆண்டவரை நம்புறேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. டாக்டர்ல குழந்தை பிறக்காதவனுக்கு இந்த கர்ப்பத்துக்கான கர்ப்பம் தரிக்கிறதுக்கான எந்த ஒரு காரியமும் உனக்கு இல்லை, உன் சரீரம் செத்து போயிட்டது, உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று டாக்டர் சொல்றாங்க பாத்தீங்களா, அப்ப ஆண்டவரை விசுவாசிங்க. ஆண்டவரே நீ நினைத்தால் எல்லாம் ஆகும். பைபிள்ல பழைய ஏற்பாட்டில் ஒரு நபரை தவிர எல்லாரும் மலடியாய் இருந்தது சரித்திரம் இல்லை. எல்லாரும் குழந்தையை பெற்றுக் கொண்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய 90 வயசுல சாராளுக்கு கர்ப்பம் தரிக்க தேவன் கிருபை பாராட்ட முடியும் என்றால், என் செத்து போயிருக்கிற என் சரீரத்தை உயிர்ப்பித்து எனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்க பாத்தீங்களா. இப்போ நான் ஆண்டவரே டாக்டர்கள் சொல்றதை நான் நம்பல, மனிதர்கள் சொல்றதை நம்பல, என் சரீரம் சொல்றதை நம்பல, என் ஆண்டவராகிய இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். இந்த நம்பிக்கையோட ஒரு பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் அன்னைக்கு அற்புதம் செய்வார். ஒரு உதாரணம் சொன்னேன். ஆமென். அல்லேலூயா. இது கூடாது, இது முடியாது, இது ஆகாது, இது நடக்காது என்று யார் சொல்லுகிறார்களோ அப்பொழுது ஆண்டவரை நீங்கள் நம்பும் பொழுது விசுவாசிக்கும் போது தேவன் வாழ்க்கையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்ய உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். அதுதாங்க தேவன். மனுஷனால் முடிகிறதை இப்ப என்னால் ஒரு காரியம் செய்ய முடியும் என்றால் அதுக்கு கடவுள் தேவையில்லை, என்னால் செய்ய முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்ல முடியாது, என்னால ஓட முடியும், இதுக்கு தேவ தேவையா? இல்ல, என்னால முடியுமே என்று நம்ம சொல்ல முடியும். என்னால கூடாதது, என்னால முடியாதது, என் பலத்தினால முடியாதது, என் சூழ்நிலையால், என் படிப்பினால், என் திறமையினால், என் அறிவினால் முடியாதது தேவனிடத்தில் வந்து நிற்கும்போது, தேவனை சார்ந்து இருக்கும்போது எல்லாம் நீங்க தான் ஆண்டவர் என்று அவரிடத்தில் நீங்க முழு நாள் படிட்டு உங்கள் கரங்களை அவருக்கு நேராக உயர்த்தி, என் ஆண்டவரை தவிர வேற ஒன்றுமில்லை, நீங்க தான் ஆண்டவரை இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன் என்று கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் வாழ்க்கையில அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை அவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் தான் என் ஆண்டவர்.
பார்க்க முடியாத, யூகித்து யோசித்து பார்க்க முடியாத காரியங்களை செய்கிற ஒரு தெய்வத்தை தான் இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அந்த தேவனை நம்பி தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கடுகு விதையான விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் அந்த காட்டு தீ மரத்தை பார்த்து வேரோடு பிடிங்கி சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் இதயத்தை சந்தேகப்படாமல் நீங்கள் விசுவாசிப்பீர்கள், ஆனால் நீங்கள் சொன்னபடியே நடக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ அது நடக்கும். உங்களுக்குள்ள விசுவாசம் வரணும். அந்த விசுவாசம் வரது மட்டும் இல்ல, அந்த விசுவாசத்தால் நீங்க என்ன பண்ணணும்? எழும்பி பிரகாசிக்கணும் என்று ஏசாயா 61 நம்ம வாசித்தோம். கெட் அப், வேக் அப். விசுவாசம் உங்களுக்குள்ள வந்தால் முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? எழும்பணும். எழும்பி பிரகாசிக்கணும். பிரகாசிக்கணும் முதல்ல நம்ம எழும்பணும். நம்ம வாழ்க்கையில ஒரு பிரகாசம் வரணும். நம்ம வாழ்க்கை ஷைன் ஆகணும். நம்ம பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கணும். ஒரு நிலையில வரணும். அடுத்த நிலைக்கு நம்ம போகணும். நம்ம ஊழியத்தில் ஒரு பிரகாசம் வரணும். பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலத்தில் குடும்பத்தில் ஒரு பிரகாசமான, ஒரு ஷைனிங்கான, ஒரு மகிமையான, ஒரு மகத்துவமான வாழ்க்கை வரணும்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? எழும்பணும். அது கடந்த வாரத்தில் சொன்னோம். நம்ம எழும்பணும். டிப்ரெஷன்ல இருந்து அதுல இருந்து நம்ம எழும்ப வரணும். ஆவிக்குரிய டிப்ரெஷன் முதலாவது சொன்னேன். ஆவிக்குரிய மனசோர்விலிருந்து நம்ம எழுப்பி வேண்டும். ஆம்பிளிஃபைட் மொழிபெயர்ப்புல இருந்து வாசித்தோம். முதலாவது ஆவிக்குரிய மனசோர்விலிருந்து எழும்பணும். ஆவில எப்போதும் உற்சாகம் இருக்கணும். ஆவி உற்சாகம் உள்ளதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது. அப்ப நம்ம ஆவில எப்பவுமே உற்சாகம், ஆண்டோட வார்த்தையை கேட்கணும். அல்லேலூயா. சபையில வந்து தூங்குறதுக்கு அந்த சபைக்கு நம்ம வரக்கூடாது. சபையில வந்து சும்மா ஏதோ ஒன்று பேசுறதுக்கு நம்ம வரக்கூடாது. ஆமென். நம்ம சபைக்கு வரது எது தெரியுமா? நல்லா உற்சாகமாய் இன்றைக்கு வாரத்துக்கு 7 நாள் இல்ல, ஒரு நாள் ஆண்டவர் பாதத்தில் போய் நிற்கிறேன், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறேன். கேட்க வரும்பொழுது நீங்க உற்சாகத்தோடும் கம்பீரத்தோடும் சந்தோஷத்தோடும் நீங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து, ஆண்டவரே நீர் என்ன பேச சித்தமா இருக்கிறீர் சொல்லும், அடியே நான் கேட்கிறேன். ஏன்னா அந்த வார்த்தையை நீங்க கேட்கும் போது அந்த வார்த்தைகளுக்குள்ள போய் அற்புதங்களை செய்யணும். இந்த வார்த்தைகளுக்குள்ள கிரியை செய்யணும். இரண்டாவது சொன்னேன், நம் படுக்கையை தூக்கத்தை விட்டு எழும்ப வேண்டும் என்று. எழும்பும் பொழுது நம்ம வாழ்க்கையில கர்த்தர் பிரகாசத்தை செய்ய ஆரம்பிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில மனசோர்வில் இருந்த உங்க படுக்கையிலிருந்து நீங்க எழுந்தாலே உங்களுக்கு பாதி வாழ்க்கையை ஜெயித்தது போல இருக்கும். நீங்கள் விசுவாசிக்காத வரைக்கும் எதுவும் மாறாது. நீங்கள் விசுவாசித்து எழும்பாத வரைக்கும் எதுவுமே நடக்காது. கர்த்தரிடத்தில் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் எழுப்பி எதெல்லாம் பிரகாசிக்கிறீங்க சொல்ற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குமே, ஆனால் கர்த்தரால் எல்லாம் கூடும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இயேசு சொன்னார், தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? மனுஷனால் இது கூடாததுதான், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிலே நிற்கும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த உயிருள்ள தேவன் தான் உனக்குள்ள எனக்குள்ள வாசம் பண்ணுகிற, உலகத்தில் இருக்கிறவர்கள் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் நமக்குள் இருக்கும்போது அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. அப்ப அவரை விசுவாசிக்கிறோம். இயேசுவை நாம் விசுவாசிக்கிறோம். அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவன் உண்மையிலவர் என்பதை விசுவாசிக்கிறோம். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். உங்கள் இருதயத்தில் நீங்கள் விசுவாசத்தை இயேசுவே என்று நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விசுவாசத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வந்தால் மட்டும் போகாது, நீங்க விசுவாசத்தோடு எழுப்பணும். ஒரு காரியத்தை செய்யணும், ஒரு ஊழியத்தை நடப்பிக்கிறீங்களா, விசுவாசத்தோடு அந்த ஊழியத்தை செய்யணும். ஒரு பிசினஸ் பண்றீங்க, விசுவாசத்தோட அந்த பிசினஸ்ல எழுதணும். பிள்ளைகள் படிக்கிறாங்க, விசுவாசத்தோட அந்த படிப்புல எழுதணும். ஹல்லேலூயா. இல்ல ஒரு வீடு கட்டுறீங்க, விசுவாசத்தோட அந்த வீடு கட்ட எழுதணும். இல்ல ஒரு காரியம் என்ன செய்ய வேண்டும், எதை வாங்கணும், எதை விற்கணும், எதோ நடக்கணுமோ, நீங்கள் விசுவாசம் மட்டும் இருந்தால் போராது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும் என்று சொன்னேன். அப்ப விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தா மட்டும் போராது, நீங்கள் எழுந்து நடக்க வேண்டும். நான் ஒரு சம்பவம் உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு புரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள், ஏறக்குறைய 30 லட்சம் பேர் இருப்பாங்க. அந்த எகிப்து தேசத்திலிருந்து, அந்த பார்வோன் இடத்திலிருந்து அவர்கள் என்ன பண்றாரு, மோசே பிள்ளைகளை கர்த்தரை ஆராதிப்பதற்காக அவர்கள் கடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது வனாந்தரத்துல அவர்கள் வரும் பொழுது பெரிய செங்கல் ஒன்று முன்னாடி இருக்கிறது. பின்னாடி பார்க்கிறாங்க, திரும்பி பார்வோன்றதை இவர்களை அழிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறாங்க. பின்னாடி திரும்பி போன பார்வோன்றதோ அவர்கள் அழித்து கொன்று போட்டு விடுவார்கள். முன்னாடி போன செங்கல், பெரிய கடல் இருக்கிறது. கடல்ல போனாலும் செத்து போயிடுவோம். எல்லாரும் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்களை இங்கே வனாந்தரத்தில் எங்களை சாக பண்ணுவதற்காக மோசே நீங்க எகிப்திலிருந்து எங்களை இங்கே கொண்டு வந்தீர்கள் என்று முறையிட்டு ஆண்டவரிடத்துல, ஆண்டவருடைய ஊழியக்காரரிடத்தில் கேட்கிறார்கள். முன்னாடி பார்த்தா செங்கல், பின்னாடி பார்த்தா குதிரை, ராணுவம், படைத்தலை கொடுக்க அழிப்பதற்காக வராங்க. இன்னைக்கு நிறைய பேர் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்தா முன்ன போனாலும் பிரச்சனையா இருக்கும், பின்னாடி போனாலும் பிரச்சனையா இருக்கும். அப்படியே நின்றுட்டு இருப்போம். ஆமென். அல்லேலூயா. முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது. சொல்லுவாங்க, உலகத்தை சொல்ல உன்னை வாழவாது விடு, இல்லை சாகவாது விடுன்ற மாதிரி நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். முன்னாடியே நான் போக முடியல, பின்னாடி போக முடியல. இந்த இடத்துல ஒரு நடுகட்ட நிலை நான் வாழ்க்கை நின்று ஒரு செத்தப்பணமாய் நான் நின்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் தான். மோசே சொன்னார்,
நீ அந்த செங்கல் உனக்கு எதிராக இருக்கிற பிரச்சனை, உனக்கு எதிராக இருக்கிற போராட்டம், உனக்கு எதிராக இருக்கிற உபத்திரவங்கள், உனக்கு எதிராக இருக்கிற என்ன காரியங்களோ அது விலகணும்னா நீ காலடி எடுத்து முன்னாடி வை. பின்னாடி போகாதே, பின்னோக்கி போகாதே. முன்னாடி வைக்கும் போது அந்த செங்கடலை இரண்டாக நான் பிளப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். மோசே அந்த கோலை எடுத்துக்கிட்டு அந்த தண்ணீரை கால் படுது, அந்த செங்கடலை இரண்டாய் பிளந்து ஒரு ரோடு போல ஒரு வழியை உண்டாக்குறது. ஒரு ஆமென் சொல்லுங்களா? ஹல்லேலூயா. அந்த வழியாக இஸ்ரவேல் ஜனங்க கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் நடந்து போறாங்க. குழந்தைகள் எல்லாம் தொட்டு பார்க்கறாங்க. அப்படியே நல்ல தண்ணி சோறு போல நிக்குது. இது வரைக்கும் நடக்கலங்க, இனிமேல் அது மாதிரி நடக்காத ஒரு அற்புதத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த ஒரு சம்பவம், சரித்திரம். அது உண்மை. 6 லட்சம் புருஷர்கள் கடந்து போயிட்டாங்க. இந்த ராணுவ தளபதிகள் வந்தாங்க, படை ராணுவத்தோட இவங்களை அழிப்பதற்காக. அவனுக்கு என்ன பண்ணானுங்க, என்னது கடல்ல நடந்து போறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சிருக்கணும்ல, இவங்களும் நடந்து போறாங்கன்னு அவனும் ராணுவத்தோட உள்ள இறங்க ஆரம்பிச்சானுங்க. இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க, கடை ஏறின உடனே இந்த செங்கடலை தாண்டின உடனே கடல் இரண்டாய் மூடி கொண்டது. இந்த ராணுவத்தில் வந்தானுங்க பாருங்க, பார்வோன் ராணுவம் எல்லாரும் அந்த தண்ணீர் கடலில் மூழ்கி ஒருவனும் மிஞ்சாமல் எல்லாரும் செத்து போனாங்க. ஹல்லேலூயா. உனக்கு உன் வாழ்க்கைக்கு விரோதமாய் எது வருகிறதோ அதை கர்த்தர் உனக்கு அதை வழியாய் பாதையாய் மாற்றி அது உனக்கு விரோதமாய் எழுப்புகிற காரியங்கள் யார் எழுப்பினார்களோ அவர்கள் அதில் மாண்டு போவார்கள். ஹல்லேலூயா. உனக்கு எதிரிடையாக வருகிற பிரச்சனைகளை கர்த்தர் இன்னைக்கு சுக்குநூறாக்கி போடுவார். நான் சொல்றேன், உன் பிரச்சனை உன் பாதபடியாக்கி போடுவார். உன் சத்ரு உன் பாதபடியாக்கி போட வரைக்கும் என்ன வலது வருஷத்தில் அமர்ந்தே என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு சொல்ற உன்னுடைய எல்லா சத்துருக்களையும் உன்னுடைய பாதபடியாக்கி போடுவார் கர்த்தர். உன்னுடைய பாதங்களுக்கு கீழே போடுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்றேன், நீங்க விசுவாசித்தால் மட்டும் போராது, நீங்க எழும்பாத வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமும் உண்டாகாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க எழும்பாத வரைக்கும் ஒரு மாற்றமும் உண்டாகாது. ஒரு ஆமென். ரொம்ப டீப் யோசனையா நீங்க கவனிக்கணும். ஒரு ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கேட்கறதுக்கு சர்ச்சைக்கு வந்திருக்கிறோம். நம்ம பிரச்சனை எடுத்து நீங்க யோசிக்க கூடாது. ஆமென். நம்ம பிரச்சனை அவர்கிட்ட சொல்லிட்டு நம்ம போற காரியத்தை நம்ம போயிட்டு இருக்கும் போது அந்த பிரச்சனையை அவர் பார்த்துக் கொள்வார். உங்க தலைமாலை வச்சுட்டு வரைக்கும் ஒண்ணுமே நடக்காது. தலைமால இருந்து இறக்கி அவர் மேல வைக்கும். ஒரு ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தர் என்ன பண்ணானா, ஒரு மூட்டை தூக்கி தலைமால ஒரு 50 கிலோ தூக்கிட்டு பஸ் ஏறினான். பஸ் ஏறிட்டு தலைமாலையே மூட்டை வச்சுட்டு இருந்தான். பஸ்ல இருக்கிறதெல்லாம் சொன்னாங்க, பைத்தியக்காரா, அதான் பஸ்ல ஏறிட்டு தூக்கி மூட்டை தூக்கி கீழே வை அப்படின்னா. அப்ப அவன் சொன்னான், ஐயோ என்ன சுமக்கிறது பஸ் கஷ்டம், பஸ் ஃபுல்லா இருக்குது, என் மூட்டையும் எப்படி பஸ் சுமக்கணும். ராமே புரியுதா? மூட்டை தூக்கி பஸ்ல ஏறிட்டான். பஸ் மேல மூட்டை இருக்குது. அப்படியே நின்றுட்டு இருக்கிறான். பஸ்ல எல்லாம் சொல்றாங்க, மூட்டை இறக்கி கீழே வண்டியில் வைக்கிறானு. பஸ் என்ன சுமக்கிறதே கஷ்டம், நானே வச்சு இது சுமக்கணுமா, நானே சுமக்கிறான்னா. இல்லை என்ன ஒரு முட்டாள்தனமா தெரியுமா? அந்த அப்பதான் சொன்னா, அந்த பஸ்ஸில இவனை சுமக்கிறது அந்த பஸ் தான், இவன் மேல இருக்கிற மூட்டையை சுமக்கிறது அந்த பஸ் தான். அது நீ கீழே வச்சாலும் அந்த பஸ் தான் சுமக்கும், நீ தலைமையில வச்சாலும் அந்த பஸ் தான் சுமக்கும். உன் பிரச்சனை கஷ்டங்கள் போராட்டத்தை எல்லாம் உன் தலைமையில வச்சிருந்தாலும் ஆண்டவர் தான் சுமக்க போறாரு. நீ இறக்கி வச்சாலும் அவர் தான் சுமக்க போறாரு. உன் பாரத்தை கர்த்தர் மேல வைத்து விட்டு நீ சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தர் வாழ்க்கை அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசுடைய தந்திரமான செயல் அப்பதான் கஷ்டத்தை கொண்டு வருவோம், பிரச்சனை கொண்டு வருவோம். நான் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறேன். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவன் பார்வோன் ராஜா விடவே இல்லை. ஏன் தெரியுமா? அவங்க போய் எங்க தெரியுமா போறாங்க, கர்த்தரை ஆராதிப்பதற்காக போறதுன்னு தெரிஞ்சுட்டு அவங்களை விடாமே அடக்கி வச்சான். நீங்க சபையில வந்து நம்ம கர்த்தரை ஆராதிக்க முடியலன்னா பிசாசு நம்ம கட்டி வச்சிருக்கான்னு ஆமென். நம்ம பிரச்சனை கஷ்டத்தை போராட்டத்தை நினைக்கிறோம்னு நினைக்கிறீங்க, ஆனா அதெல்லாம் ஒரு பக்கம் உண்மை இருந்தாலும் பிசாசு கர்த்தரை நீங்கள் ஆராதிக்காதபடிக்கு உங்கள் சிந்தையை கட்டி வைக்கிறதுனால உன் வாழ்க்கை இனி மாறாது என்பதற்காக அந்த ஒரு தந்திரமான செயல் இயேசு நாமத்தில் சொல்ற எல்லா பிரச்சனைகளும் கர்த்தர் பாரத்தை வைச்சு விட்டு நீங்க சந்தோஷமாய் எதை குறித்து கவலைப்படாம தேவனை நம்பி கையை உயர்த்தி, ஆண்டவரே உண்மை நம்பி இருக்கிறாப்பா, நான் வெட்கப்பட மாட்டேன்ப்பா, என் தலை குனியாது என்று சொல்லி நீங்க விசுவாசத்தோடு நீங்க நடந்து போவீர்கள் என்றால் நிச்சயமாக விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாரத்துக்கு 6 நாள் வீட்டில் இருக்கீங்க. 6 நாள் அந்த பாரத்தை தூக்கி தலைமால வச்சீங்க, அந்த பிரச்சனை தூக்கி தலைமால வச்சீங்க, இந்த கஷ்டத்தை போராட தூக்கி தலைமால வச்சீங்க. ஏதாவது நடந்துச்சா? இல்ல இல்ல. 6 நாள் வீட்டுல தூக்கி வச்சீங்க. இங்க வர ஒரு 1.5 மணி நேரம் சபையில தூக்கி அவர் மேல வைங்க. இந்த அவங்க 1.5 மணி நேரத்துக்கு தூக்கி உங்க தலைமாலே வச்சுட்டு இருந்தா ஒண்ணும் நடக்காது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. தேவன் உன் வாழ்க்கையை மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார்.
அப்போ நம்ம விசுவாசம் மட்டும் நமக்குள்ள இருந்தால் போகாது. நம்ம என்ன பண்ண விசுவாசத்துல எழுப்ப வேண்டும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட மோசே கிட்ட ஆண்டவர் சொன்ன உடனே விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. விசுவாசம் இருந்ததால் கடல் ரெண்டாய் பிளக்கல. அவன் எழுந்து அந்த கோலை எடுத்து தண்ணீர் மேல காட்டிட்டு காலை எடுத்து தண்ணியில அவன் கால் தண்ணீரில் பட்ட உடனே செங்கடல் இரண்டாய் பிளந்து விட்டது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எழுப்பணும். ஒரு அவன் சாதிக்க கற்றுக்கிற ஒரு வல்லமைகளை தாழ்மைகளை கிருபைகளை வைத்திருக்கிறார். நீ அடங்கி முடங்கி மூளை வீட்டில் உட்கார்ந்துட்டு அழுதுகிட்டு சோர்ந்து போயிட்டு கண்ணீரோட என்னால வாழ்க்கை இதுன்னு வாழ்ந்துட்டுனா உன் வாழ்க்கையில ஒண்ணு நடக்காது. உன்னை வந்து நான் கண்டோட சொன்னேன், யாரோ உன்னை தூக்கி விட மாட்டாங்க, யாரோ உன் வாழ்க்கையை மாற்ற மாட்டாங்க, உன் கண்ணீரை ஒருத்தரும் துடைக்க மாட்டான். அவனுக்கு அவன் வேலை. ஹல்லேலூயா. எனக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்ல, என் கண்ணீரை துடைக்கிறதுக்கு யாரும் இல்ல. எனக்கு ஆண்டவரே யாராவது என்ன அங்கே இப்ப கேட்கலாம்ல, என் பிரச்சனையை கேட்கலாம்ல, எனக்கு யாராவது உதவி செய்யலாம்ல அப்படி நிறைய பேர்த்த கேட்பீங்க. இன்னைக்கு உலகம் ஓடிக்கொண்டிருக்க வேகமே வேற. உன்னை விசாரிக்க, உன்னை கேட்க, உன்னை அரவணைக்க இந்த உலகத்தில் யாருக்கு நேரம் இல்லை, யாரும் வரவும் மாட்டான். உனக்கு தூக்கி விட யாரும் இல்லை. நீ ஏதான் எழும்பணும். ஹல்லேலூயா. நீ எழும்பாத வரைக்கும் ஒன்று நடக்காது. நீ எழும்பி பிரகாசிக்கணும்னா நீ எழும்ப வேண்டும். நேர வாரியில ஒரு கழுது கதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கரெக்டா சொன்ன ஞாபகம் இருக்கும். ஒரு பள்ளத்துல திடீர்னு ஒரு கழுது தெரியாம பள்ளத்துல விழுந்துருச்சு, பெரிய பள்ளத்துல விழுந்துருச்சு. கழுது மாட்டு கத்திட்டு நைட்டு பகல கத்துது. ஒருத்தனும் வந்து அதுக்கு உதவல, ஒருத்தனும் அந்த பள்ளத்துல இருந்து தூக்கி விடல. கத்துது அந்த மாட்டு, தொண்டைக்கிலேயே கத்துது. கத்தி கத்தி தொண்டை தண்ணி தாகலாம் போயிட்டு வறண்டு சுண்டு கீழே விழுந்து போச்சு. யாரும் உதவில்லை. மறுநாள் காலில் பார்க்குது, தூங்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நல்ல தூக்கத்துல பசி வேதனையோ தூங்குது. திடீர்னு கல்லு மண்ணால மேல வந்து தொப்பு தொப்புன்னு விழுது. என்ன திருப்பி பார்க்குது, எவனோ ஒரு தொப்பை கொட்டுறான். ஐயோ வலி வேதனையோடு இருக்குது. திருப்பி இன்னொருத்தர் கொட்டுறான். இதே மாதிரி கொட்டிட்டே இருக்காது. ஒண்ணு அப்படி அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அது குப்பை கொட்டுகிற ஒரு பள்ளம். ஹல்லேலூயா. அந்த குப்பை கொட்டுகிற பள்ளத்துல போய் மாட்டிச்சு. கல்லை கொட்டுறான், மண்ணை கொட்டுறான், சாணத்தை கொட்டுறான், தூசியை கொட்டுறான், சத்தியை கொட்டுறான், என்னென்னமோ கொட்டுறான். வலி வேதனை தாங்க முடியல. கத்துது, எவனும் உதவல. அவன் கொட்டிட்டு போறான். அப்பதான் அந்த ஒரு முயற்சி யோசனை வந்தது. ஏன் நான் இங்கே சாகணும், என்னை எவனும் தூக்கி விட மாட்டான்னு தெரிஞ்சிச்சு. ரெண்டா எனக்கு சாக விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா. ரெண்டு காரியம் உங்களுக்குள்ள இருக்குங்க. ஒண்ணு, உங்களுக்கு யாரும் உதவி செய்யலன்றதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். உதவி செய்யற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க, உதவி செய்யற மாதிரி பிலிம் பண்ணுவாங்க. ஆமா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற பார்த்துக்கணும், மறுநாள் கேட்டினா ஆள் இருக்க மாட்டான். ஒரு ஆமே சொல்லுங்களா. ஹல்லேலூயா. ஆமா, நான் உனக்கு இருக்கிறேன் பார்த்துக்கணும், அதுக்கடுத்து ஆளே இருக்க மாட்டான். ஒரு ஆமே கரெக்டா. ஒரு கல்யாணம் நடந்துச்சு. ஒரு கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் நடந்த உடனே காட்டு வழியாக நடந்து போனாங்க. ரெண்டு பேரும் நடந்து போகும்போது திடீர்னு என்ன பண்ணிச்சு, ஒரு கரடி வந்தது. கரடி வந்த உடனே இவர் என்ன பண்ணாரு, உடனே கரடி பார்த்து பயந்துட்டு நேர ஸ்பீடாக ஒரு மரத்து உச்சியில் போயிட்டாரு. மனைவி விட்டு ராமே கல்யாணம் பண்ணும்போது சொன்னாரு, இன்பத்திலோ துன்பத்திலோ வாயுடோ தாயுடோ கடவுள் நம்ம பிரிக்க வரை நான் உன்னை பிரிந்து போக மாட்டேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி இதெல்லாம் ப்ராமிஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு நல்ல சந்தோஷம் கை போட்டு ஜாலியாக பிட்டி போயிட்டு இருக்காங்க. கரடி வந்த உடனே என்ன பண்ணாரு, ஒரே ஒட்ட மலையை விட்டு நீ எப்படியாவது நீ இருந்தாரு, நீ சத்தா சார் நீ காப்பாத்தி நீ ஒரு மரத்தை ஏறிச்சாரு. அந்த பொண்ணு திரு முழுக்குது, ஒண்ணுமே தெரியல. என்னடா அவன் பாட்டு மறையாது, அந்த பொண்ணுக்கு மறையாது தெரியாது. அப்புறம் பார்த்துட்டு ரொம்ப கோபமான ஆயிடுச்சு, எப்படியா போய் காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு மரத்தில் ஏறிச்சான். இந்த கரடி கிட்ட வருது, பயங்கரமா வருது. இந்த பொம்பளைக்கு இந்த அப்பாவுக்கு வந்து வர கோவம், கரடியை பார்த்து வரல கோவம், இவனை பார்த்து வந்து கோவம். உன்னை நம்பியடா நான் வந்தேன் காட்டுல கூப்பிட்டு வந்துட்டு அவன் உட்காந்து பக்கத்துல ஒரு கலையை போட்டு இழுத்துச்சு பாரு, இந்த களை உடைஞ்சிச்சு. உடஞ்ச உடனே இந்த கரடி பார்த்தது என்ன நம்மளை விட பயங்கரமா ஆளாரு பஜாரி ஆடுப்பல வந்துட்டு கரடி ஒரே ஓட்டு இருக்கு ஓடிச்சு. ஆமே ஹல்லேலூயா. உடனே இவன் கீழே இறங்கி வந்தான், கரடி தப்பிச்சிச்சு. இவன் இறங்கி வந்தவன பணையவும் மாட்டிக்கிட்டான். ஒரு ஆமே அப்படியே புரியாம பாக்குறேன். கரடி தப்பிச்சு ஓடிச்சு. அந்த கிளைய பார்த்து நல்லா அந்த கொம்பை பார்த்து அந்த கொம்பை இவன் மாட்டிக்கிட்டான். ஒரு ஆமே சொல்லுங்க ஹல்லேலூயா. அது மாதிரி நமக்கு நான் இருக்கிறேன் நீ இருக்கிற கடைசி வரைக்கும் உதவி பண்றேன்னு சொல்லுவாங்க. கடைசியா ஒரு பிரச்சனை கஷ்டம் வந்தனா முதல்ல ஆனா அவன் தான் போய் இருப்பான். சத்தியம் பண்ண ப்ராமிஸ் பண்ண அவன் தான் மேல போவான். அது மாதிரி இந்த உலகத்துல நமக்கு உதவி செய்வான், நமக்கு இவன் பண்ணுவான் அவன் பண்ணுவான். அவனை நம்பிட்டு வாழ்க்கை சிதைந்து சீர்கெட்டு போகும். ஹல்லேலூயா. மனுஷங்களை நம்புவது தப்பில்லை, பட் மனுஷனை நம்புவதை பார்த்து கர்த்தரின் பேரில் பற்றுதலா இருக்கணும். இந்த உலகத்தில் யாரையும் நம்பி சார்ந்து வாழக்கூடாது.
ஹalleluya. எனக்கு இவன் வந்து உதவி பண்ண அவன் செய்வான். அது வரைக்கும் நான் இருக்கிறேன். அது வரைக்கும் இந்த சோர்வுல இந்த கஷ்டத்துல இல்ல. இந்த கழுதை பாத்துச்சு எவனோ நமக்கு உதவி பண்ண மாட்டான். ஹalleluya. இரண்டாவது தீர்மானம் எடுத்துச்சு, நான் ஏன் சாகணும். ஹalleluya. நீங்களும் அந்த தீர்மானத்தை எடுக்கணும். எனக்கு யாரும் உதவி பண்ண மாட்டான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும்தான் எனக்கு நானே அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரணும். இரண்டாவது காரியம் என்னன்னா, நான் ஏன் சாகணும். சாவதற்கு கர்த்தர் என்னை படைத்திருக்கிறார், நான் சாகாமல் பிழைத்திருக்கணும் சொல்லிட்டு ஒரு முடிவு தீர்மானம் எடுக்கணும். கோழைதான் செத்து போவான், சாதிக்க முடியாதவன், திறமை இல்லாதவன் செத்து போவான். நம் கர்த்தருடைய பிள்ளைகள் சாகணும் என்ற எண்ணமே நமக்கு வரக்கூடாது. எதையும் பார்க்கலாம், இதையும் பார்க்கலாம், எவ்வளவோ பார்க்கலாம், இதைய பார்க்க முடியாதா. ஹalleluya. எத்தனை அவமானம் பார்த்தீங்க, எத்தனை கண்ணீரை பார்த்தீங்க, எத்தனை பேர் காரி வந்து துப்பிட்டு போனா, எத்தனை பேர் மண்ணை வாரி தூக்கிட்டு போனா, எத்தனை பேர் உன்னை ஏளனமா பேசினா, உன்னை தூக்கி நாய் ஒதுக்கிற மாதிரி ஒலிச்சுட்டு போனானே, இதெல்லாம் பார்த்தீங்களே. அதை விடவா பெருசு இப்ப இருக்கிற பிரச்சனை, போராட்டம், உபத்திரம், கண்ணீர், கஷ்டம். ஹalleluya. அதையும் கடந்து வந்து செய்த தேவன் இதையும் கடக்க செய்வார். அப்ப நான் ஏண்டா சாகணும். ஹalleluya. நானே ஏண்டா சாகணும் ஒரு முடிவு எடுத்துச்சு. கழுத எடுத்து வந்து குப்பை கொட்ட என்னாச்சுன்னா அப்படி கொஞ்சம் ஜம்ப் பண்ணி மேல நின்னுச்சு. அந்த குப்பை மேல இன்னும் கொட்டுறான், மேல நின்னுச்சு, இன்னும் கொட்டுறா, மேல நின்னுச்சு, இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா கொட்டுங்கடா, பரவாயில்ல வலிச்சாலும் பரவாயில்ல. குப்பை வாழ்க்கையில மூடுகிறது என்றால், பிரச்சனை போராட்டம் வாழ்க்கையில வருகிறது என்றால், அந்த குப்பை பிரச்சனை போராட்டம் கஷ்டம் எல்லாம் உன்னை அழிப்பதற்கல்ல, கர்த்தர் உன்னை உயர்த்தி அழகாய் கர்த்தர் உன்னை எண்ணியவாய் கோபுரத்தின் மேல் அமர செய்வதற்குதான். இந்த போராட்ட பிரச்சனைகள் எல்லாம் உன்னை அழிப்பதற்கல்ல. ஹalleluya. கர்த்தர் உன்னை நடத்துகிறார், கர்த்தர் உன்னை வழிவழியாய் நடத்துகிறார். இன்னைக்கு இந்த பிரச்சனை, அந்த போராட்டம், இந்த சலசலப்பு, இந்த கண்ணீர், இந்த கடல், இந்த சாக்கையெல்லாம் குறித்து கலங்கி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காத, ஓடிட்டே இருங்க. கொப்பை கொட்ட கழுது மேல வந்துச்சு. ஒரு நாள் ஃபுல்லா எல்லாமே முடிஞ்சிட்டு இருக்கு, தலைக்கு மேல வந்துட்டு உடனே அதே காலடி எடுத்து மேல வந்துட்டு அது வாழ்க்கையில வாழ ஆரம்பித்தது. ஆமென். ஹalleluya. இன்னைக்கு நான் சொல்றேன், அப்பதான் கழுதை கேட்டானா எப்படி இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு. எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ரெண்டாவது காரியம் என்னன்னா, நான் ஏன் சாகணும். ஹalleluya. தெரிஞ்சிச்சு. அதை தன்னைத்தானே தாவீது தன்னைத்தானே திடப்படுத்திக் கொண்டான். திடப்படுத்திக் கொண்டு ஓட ஆரம்பித்தது. கர்த்தர் அதனோடு கூட இருந்து அந்த கழுதை சாதிக்க ஆரம்பித்தது. இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, உங்களை நீங்களே திடப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், தேவன் உங்களோடு இருக்க, உங்களை அழைத்த தேவன் உண்மையாளர். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிற கர்த்தர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உலக முடிவு மறைந்த வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அம்மா எவன் கூட இருக்கிறான் இல்லையோ, யாரும் கூட இருக்கிறான் இல்லையோ, யார் இருந்தாலும் இல்லைனா கவலைப்படாத. என் கூட நீ இருக்கிறியா, சோத்திரம், நன்றி சோத்திரம். இல்லையா பரவாயில்ல, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எனக்கு உதவி பண்றியா, ஓகே பரவாயில்ல, உதவி பண்றியா, டோன்ட் கேர், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹalleluya. சொல்றது புரியுதா? விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும், இருந்துட்டு நீங்க எழுந்துக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஏன் ஆண்டவரால் எல்லாமே முடியும் என்ற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். ரெண்டாவது, விசுவாசம் மட்டும் இருந்தா போராது, நீங்க எழுந்துக்கணுங்க. ஊழியத்தில் எழும்பணும், குடும்பத்தில் எழும்பணும், வேலையில் எழும்பணும், பொருளாதாரத்தில் எழும்பணும், நீங்க பிள்ளைகளோட படிப்பில் எழும்பணும். எந்த காரியத்திலோ நீங்க குறிக்க அடங்கியிருக்கீங்களோ இன்னைக்கு எழுந்து காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. காரியம் ஜெயமாய் முடியும், இந்த காரியம் மாறுதலாய் முடியும். ஒரு அழைத்த தேவன் ஒன்றும் இல்லை, எழும்பாத வரைக்கும் ஒன்றுமே நடக்காது. ஆமென். ஒரு 3 நபரை குறித்து நம்ம சொல்லி விரைவாக நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். 10வது அதிகாரம் 52வது வசனம் வாசிக்கலாம். மார்க் 10. மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. திரும்ப படிக்கிற கவனிங்க. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து, அந்த வார்த்தையை நோட் பண்ணணும், அண்டர்லைன் பண்ணணும். எழுந்து, வேக்கப், கெட் அப், எழுந்து எங்க பண்றான்? இயேசுவினிடத்தில் வந்தான். ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya சொன்ன முதல்ல நமக்கு என்ன இருக்கணும் சொல்லுங்க? என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். கரெக்ட்டா? ரெண்டாவது என்ன இருக்கணும்? விசுவாசம் இருந்தா மட்டும் போராது, எழுந்துக்கணும். ஹalleluya இருக்கிற அந்த கஷ்டத்துல, அந்த போராட்டத்துல சுருண்டு படுத்துட்டு உட்கார்ந்துட்டு அழுது இருக்கிறத விட்டுட்டு எழுந்துக்கணும். கழுதைய போல எழுந்துக்கணும். மூன்றாவது என்ன செய்யணும்னா, எங்க வரணும் தெரியுமா? எழுந்துட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க, சொல்ற பாருங்க, நானே சாகன்னு சொல்லிட்டு எழுந்துட்டு என்ன பண்ணுவாங்க?
தண்ணி அடிக்க போவோம். கேட்டா பிரச்சனை கஷ்டம், அதனால அடிக்கிறேன், தம் அடிக்கிறேன், போதை பழக்கம், தவறான வழிக்கு போவோம். சிலர் தவறான காரியத்துக்குள்ள போயிடுவாங்க. இது இல்ல, அங்க போக கூடாது. எங்க போகணும் தெரியுமா? எழுந்து நீங்க வர வேண்டிய இடம் கர்த்தரிடத்தில் வரணும், இயேசுவின் இடத்துல வரணும். ஹல்லேலூயா. அங்க வந்தா வாழ்க்கை சீராய் மாறும், வாழ்க்கை சரியாகும், சரிப்படுத்துவார் ஆண்டவர். நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, முதல்ல என்ன பண்ணணும்? விசுவாசத்தோட எழுந்து எங்க வரணும்? தேவனிடத்தில், ஆண்டவர் இடத்தில் வரும்பொழுது வாழ்க்கை மாறும். நம்பர் 1 பர்த்திமேயின் விசுவாசம். பர்த்திமேயின் விசுவாசம். பர்த்திமேய் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க பர்த்திமேயின்னு ஒரு பேரை நம்ம நினைச்சுக்கிறோம். அது அவனுக்கு பேரே சொல்லல பைபிள்ல. அவன் பேர் சொல்ல பர்த்திமேய். திமேயுடைய மகன் தான் பர்னா மகன், திமேயுடைய மகன். இவன் புள்ளன்னு சொல்லுவோம்ல, கோல்சாமி புள்ள, அந்த சாமி புள்ளன்னு சொல்லுவோம். அப்படிதான் சொல்லியிருக்கு பைபிள்ல. அந்த நபர் பேரை சொல்லல. அந்த பர்த்திமேயின் விசுவாசம் என்ன சொல்லுதா? பிறவிலிருந்து அவன் குருடனா இருக்கிறான். பிறவிலிருந்து குருடனா இருந்து குருடன் என்ன பண்ணுவான்? பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். அந்த யூத கலாச்சாரத்துல சொல்லல, யூதர்கள் இருக்கிற இடத்துல அந்த கலாச்சாரத்துல பிச்சை எடுக்கிறவனுக்கு சில குவாலிட்டிஸ் இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் அவன் பிச்சை எடுக்கிறதுக்கான அறிகுறிகள் இருக்கும். ஒன்று என்ன பண்ணணும்? ஒரு இடத்துல அவன் உட்கார்ந்து இருக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணா? கருப்பு சால்வை துணி இருக்கு பார்த்தியா, கருப்பு துணியை போட்டுட்டு இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கருப்பு துணியை போட்டுட்டு தான் அவன் பிச்சை கேட்கணும். ஹல்லேலூயா. சும்மா போய் பிச்சைலாம் கேட்க பிச்சை அவன் பண்ண மாட்டான். அவங்க ஒரு மூலையில உட்காந்துட்டு இருக்கணும். எங்க உட்காந்துருக்கணும்? ஒரு மூலையில உட்காந்துட்டு இருக்கணும். யாரும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துல உட்காந்துட்டு இருக்கணும். பிளஸ் ஒரு கருப்பு வஸ்திரத்தை மேல போட்டுக்கிட்டு அவன் வரதுக்காக பிச்சை கேட்டுட்டு இருப்பான். கண்டு தெரியாம அவனுக்கு பிச்சை போட்டுட்டு போவாங்க. இதுதான் காரியம், இதுதான் நடந்தது. பிறவிலிருந்து குருடனா இருக்கிறான். அவனுக்கு 35 வயசு 40 வயசோ என்ன வயசை பத்தி சொல்லல. அவன் பிறவிலிருந்து குருடனா இருக்கிற அவன் இயேசு அந்த வழியாய் வருகிறான். ஹல்லேலூயா. இயேசு வரும்போது திரளான கூட்டம், லட்சக்கணக்கான கூட்டங்கள் அந்த வழியாய் நடந்து இயேசு பின்னாடி வராங்க. ஒரு சத்தத்தில் அவன் சொன்னான், பிச்சை கேட்கறத நிறுத்திட்டு அவன் என்ன சொல்ற தெரியுமா? 47வது வசனம். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். ஹல்லேலூயா. அவன் தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இரங்கணும் சொன்ன உடனே நம்ம கூட இருக்கிறாங்க பாத்தீங்களா, பேதுரு, யோவான், சீசர்கள் இருக்காங்க பாத்தியா, ஏய் வாய மூடுடா பிச்சைக்காரா, வாய மூடுடா. உனக்கு என்ன தைரியம்? இயேசு போட்டு பேர் கூப்பிடுறேன், அவ்வளவு பேர் போயிட்டு வாய மூடுறாங்க. சொன்ன உடனே இவன் என்ன பண்ணான்? நம்ம என்ன பண்ணுவோம்? வாய மூடிப்போம். ஆனா அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். சொல்லது மட்டும் இல்ல, ஏய் வாய மூடுடா, அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஒரு சத்தமா இயேசுவே சொல்லுங்க, சத்தமா இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். அவன் சத்தமா கூப்பிடுறான். அதட்டின உடனே முன்னிலை காட்டின இன்னும் சத்தமாய் கூப்பிடுறான். கூப்பிட்ட உடனே இயேசு கேட்கிறாரு. முதல்ல கூப்பிட்ட போதே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இவன் என்னதான் பண்றான்னு டெஸ்ட் பண்ண அவர் காது கேட்கற மாதிரி போறாரு. சீசர்கள்லாம் அதற்காக திரும்ப கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே அவர் சொல்றாரு, இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். இயேசு நின்றுட்டு இதே டாபிக் சொல்லிட்டு இயேசு நின்றுட்டு, வாடா தம்பி வா, இல்ல வா மகனே சொல்லியிருக்கலாம்ல. ஆனா அவர் சொல்லல. என்ன சொன்ன தெரியுமா? கூட இருந்தாலும் பாத்தீங்கன்னா சீசன்ல, ஏய் போய் நீ அவனை கூப்பிட்டு வா. ஒரு ஆமென். நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஏன் இவர்களை கூட்ட சொன்னார்னா, அவனை அதட்டினது யாரு? கூட இருந்தவங்க. என்ன தேடி என் பிள்ளை என்ன கூப்பிடுறான்னா என் கூடயே இருக்கிற நீ, நான் அவ்வளவு இதுவா அவனை நீ எப்படி அதட்டலான்னு சொல்லிட்டு, அவன் பிச்சைக்காரன் தானே அதட்டின. ஒரு எஜமான ஒரு ராஜாவா வந்திருந்தா நீ அதட்டிருப்பியா? இல்ல, ஒரு பிச்சைக்காரன் தானே அதட்டின. அவனை நீ போய் கூப்பிட்டு வரான்னா ஒரு ஆமென் சொன்னார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எவன் அதட்டினானோ, எவன் கேவலமா பார்த்தானோ, எவனை கீழே மேலே பார்த்தானோ, அவனுக்கு தலைக்குறவா அவனை ட்ரீட் பண்ணானோ, அவன் சொல்றான். என்ன சொல்றான்? அதுக்கு வாசனம். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள் எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். அப்ப கூட பாருங்க கம்யூனிட்டிங்க, அவன் பிச்சை உட்காந்துட்டு கண்ணு தெரியாம இருக்கலாம், தூக்கி விட்டு எழுந்துருன்னு சொல்லியிருக்கலாம்ல. அங்கேயே நான் சொல்றேன், எழுந்துரு, ஆண்டவர் அழைக்கிறான்னு சொல்றான். அங்க கூட தூக்கி விட மாட்டாங்க, உன்னை எங்க தூக்கி விட மாட்டாங்க. ஒரு ஆமென். ஹல்லேலூயா. நீ எழுந்துக்கணும். சொல்லிட்டு உன்னை எழுந்திரு, திடன்கொள் எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டான். மேல் வஸ்திரம் எதற்கு அடையாளம் சொன்னேன்? பிச்சை எடுக்கிறதுக்கு அடையாளம்.
அப்ப அதை தூக்கி போட்டான். ஏன் தூக்கி போட்டான்? நான் ஆண்டவர்கிட்ட போறேன், பார்வை அடைய போகிறேன், இனி நான் பிச்சை எடுக்க மாட்டேன். இதுதான் விசுவாசம் அவனுக்குள்ள வந்தது. ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணிருப்போம்? இன்னும் போறேன், நானே போயிட்டு நல்லா ஆயிடுச்சுன்னா அந்த துணி அங்க போட்டு வந்துடுறேன், நல்லா இருக்குன்னா அந்த துணி திரும்ப பிச்சை எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகல அப்படின்ட்டு வரும். இதுதான் நம்ம விசுவாசம். அவனுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? கண்ட இதுவரைக்கும் காணாதவன், இதுவரைக்கும் அவரை பத்தி தெரியாதவன், சில கேள்விப்பட்டிருக்கிற அவன் தன் வஸ்திரத்தை தூக்கி எறிந்துட்டு, ஏன் இனி நான் பிச்சை எடுக்க மாட்டேன், ஏன் பிச்சை எடுக்க மாட்டேன், என் குருடனாய் வாழ மாட்டேன், பார்வை எனக்கு உண்டாயிருக்கும் என்று அவன் தன் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை கர்த்தர் பார்த்த உடனே அவன் பார்வை அடைந்து இயேசுவோடு கூட போனான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. ரெண்டாவது என்ன பண்ணான்? எழுந்தான். அவனுடைய எல்லாத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு எழுந்தான். இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க வரும் பொழுது உன் வேதனையை தூக்கி விட்டு இங்க வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன் கண்ணீர் கஷ்டத்தை பிரச்சனையை தூக்கி போட்டுட்டு வரணும். ஏன் தெரியுமா? நான் போகிற இடம் எங்க தெரியுமா? என் ஆண்டவராகிய இயேசுவிடத்துக்கு போகிறேன். இனி நான் அப்படியா திரும்பி வர மாட்டேன். அதே வியாதியோட திரும்ப வர மாட்டேன், அதே கடன் பிரச்சனையோட திரும்ப வர மாட்டேன், அதே போராட்டம் உபத்திரத்தோட திரும்ப வர மாட்டேன், அதே மன உளைச்சலோட திரும்பி வர மாட்டேன். ஏன்னா நான் போகிற இடம் என் ஆண்டவராகிய கல்வாரி சிலுவைக்கு நான் போகிறேன். ஹல்லேலூயா. வரும்போது நான் வித்தியாசமா தான் வருவேன். உன் கண்ணீரை அப்படி தூக்கி அப்படி தள்ளிச்சு. ஆமென். புரியுதா? கண்ணீர் இருந்து நான் சும்மா அப்படி தூக்கி அப்படி தள்ளிட்டு அழுதுகிட்டே சிரிச்சுக்கிட்டேன். நான் போகிற இடம் கல்வாரி சிலுவை நன்மை. இயேசு என்னை மாற்றுவார், இயேசு என்னை நடத்துவார், இயேசு என்னை ஆசீர்வாதமாக மாற்றுவார் என்று நீங்க வந்தீங்கன்னா, அவன் பிறவியிலிருந்தே குருடனாக இருந்தான். ஆனால் கர்த்தர் நொடி பொழுதுல அவன் விசுவாசத்தையும் அவனுடைய செய்திகளையும் கண்டு கர்த்தர் அவனுக்கு பார்வையை கொடுத்தார். இன்னைக்கு நீங்க 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி, போராட்டத்துல கஷ்டத்துல இருக்க, நான் இன்னைக்கு சொல்ற ஒரு வார்த்தை நான் திரும்ப அழுத்தமாய் ஒரு ரேமா வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். இருக்கிற எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு, ஆமென், நீ நான் போகிறேன், வரும்போது போகிற மாதிரி வர மாட்டேன். ஹல்லேலூயா. ஒரு எழுப்புதலோடு, ஒரு எழுச்சியோடு, ஒரு சுகத்தோடு, பலத்தோடு, விடுதலையோடு, அற்புதத்தோடு, எந்த ஜெப குறிப்புக்காக வருகிறனோ அதனுடைய நிறைவோடு நான் வருவேன் என்று நீங்க புறப்பட்டு வரும் பொழுது இந்த மேல் வஸ்திரத்தை அவன் எப்படி தூக்கி எறிந்தானோ, உன் பிரச்சனையை தூக்கி எறிந்து விட்டு, உன் கண்ணீரை தூக்கி எறிந்து விட்டு, உன் கஷ்டத்தை தூக்கி எறிந்து விட்டு, பிசாசு உன்னை அழகழிக்க நினைக்கிற ஒரு சிந்தையை கிடைக்க நினைக்கிற எல்லா காரியங்களும் தூக்கி எறிந்து விட்டு, கர்த்தரிடத்தில் நான் வருகிறேன், கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார், விடுதலை கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு புறப்பட்டு வந்து எழுந்து வருவீர்களானால், கர்த்தரிடத்தில் வருவீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை அற்புதங்களை கொடுப்பார். எழுந்திருக்கிற கர்த்தர் தாமே வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நீங்க வந்து இருக்கிறீங்க, எல்லாவற்றையும் தூக்கி வெளியில போடுங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.